அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில வருட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி பொங்குட்டோம். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில புத்தாண்டு சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகையில் பிறகுது. அதே போல் அதை முடியுது. பின்பு சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணியில் ஆரம்பித்து இந்த புத்தாண்டு பிறகுது. அதுவும் வளர்ப்புற பிரதோஷத்தில் பிறக்குது. அற்புத பலன்கள் ஆண் பெண் இருவருக்கும் கிடைக்கும். ஆனால் ஆண்களை விட பெண்களே கூடுதலான பலன்களை பெற முடியும். பெண்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அதே போல் எம்பி எம்எல்ஏ அதுபோல் பதவிகளாக நின்னாங்களா 100% அவங்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்கள் மதிப்பும் மரியாதை உயர்ந்து இந்த ஆண்டு அவங்கள சிறப்பாக வாழ வைக்கும். ஆண்களுக்கு சற்று குறைவுதான். ஆனால் பெண்கள் கிட்ட அடங்கி போக வேண்டிய சூழ்நிலையை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். அது வந்து வேலைக்கிழமையில் பிறப்பதால் சிறப்பான பலன்கள் உண்டு. குருவுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லிடுறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இதனால செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமல் இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், நட்பு அன்றாடம் விரியடும் நாள், நண்பரோடும் பொழுது கழிப்புங்க. அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, அனுதாபம், கருணை இதெல்லாம் தேவை. அதெல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஏற்கனவே கண்ட சனி நடக்குது. புத்தாண்டை கவனமாக கொண்டாடுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் மனம் பல வழிகளில் அதாவது சலனப்படக்கூடிய நாள். அதனால் மனதை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் கவனம் தேவை, விழிப்புணர்வு இருங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் தேவை, விழிப்புணர்வு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி வைக்கொண்டு மொபைல் பிள்ளை பேசக்கூடாது. மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். அற்புதமான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் புகழுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. வெற்றி மேல் வெற்றி தான். மீன ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். இப்போ துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டும் வண்டி வைக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு என்று அனைவருக்கும் ஆங்கில ஒரு